இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா? நாங்க என்ன உனக்கு கொரியர் வந்தா வாங்கி வைக்கிறதுக்கு அங்க உட்கார்ந்திருக்கோம்? என்னமோ சம்பளத்துக்கு வச்ச ஆளை கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் கேட்கல, வந்துச்சான்னு தான் கேட்டேன். ஒன்னும் வரல. இல்ல, ரிசீவ்டுன்னு அனுப்புனவங்களுக்கு மெசேஜ் போயிருக்கு. நீங்க தான் யாராவது வாங்கியிருப்பீங்க. என்ன குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? ஆமா வந்துச்சு. இப்ப என்ன அதுக்கு? அது எங்க? பயங்கரமான ஆளுங்கள்ல நீங்க. பைசா செலவில்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டு கோடீஸ்வரி வீட்ல ஜம்பமா வந்து உக்காந்துட்டு இருக்க பத்தியா? நீ வந்தது பத்தாதுன்னு ஒரு கும்பலையே கூட்டிட்டு வந்து வச்சிருக்க பாரு. கொரியர் எங்க? அது கொடுங்க. ஆமா, அது என்ன கொரியர்? ஏய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். எனக்கு வந்த கொரியரை கொடுத்துருங்க ப்ளீஸ். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலையே. கொரியர் அனுப்புனேன்னு சொன்ன உன் பெரியமா என்ன அனுப்புனேன்னு சொல்லாமலையா இருந்திருப்பாங்க? கல்யாண ஆல்பம், திருட்டு தாலி, திருட்டு கல்யாணம், திருட்டு கல்யாண ஆல்பம். செம்மையா இருக்குல்ல? ஆமாங்க, கல்யாண ஆல்பம் தான். உங்களை பொறுத்தவரை திருட்டு கல்யாண ஆல்பமாவே இருந்துட்டு போட்டோம். அதை கொடுத்துருங்க. அந்த கருமத்தை வேற இன்னும் நாங்க வச்சிட்டு இருப்போமா? ஏங்க, அது கல்யாண ஆல்பம்ங்க. மனசாட்சி இல்லாம ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? ஆல்பத்தை என்ன பண்ணீங்க? உன் கல்யாணத்தையே நாங்க ஏத்துக்கல. ஆஃப்டர் ஆல் அந்த ஆல்பத்தை அப்படியே பொத்தி பாதுகாத்து இந்தாடி அம்மா வச்சுக்கொண்டு உன் கையில கொண்டு வந்து கொடுப்போன்னு நினைச்சியா? நீ எப்படி எங்களுக்கு ஒரு குப்பையோ அதே மாதிரி அதுவும் எங்களுக்கு ஒரு குப்பை. குப்பையை எங்க போடுவோம்? அங்க போட்டாச்சு. உன் கல்யாணத்தோட மதிப்பு என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு குப்பையாவே இருந்துட்டு போறேங்க. அதனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா என் கழுத்துல தாலி கட்டி இருக்கிறது உங்க தம்பிங்க. அதனால அந்த ஆல்பம் சத்தியமா குப்பையா இருக்க முடியாது. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அந்த ஆல்பத்தை எங்க போட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ கெஞ்சுறதையும் அழறதையும் பார்த்தா பார்க்கவே அப்படி ஆனந்தமா இருக்குடி. உனக்கு இன்னும் பெரிய பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ அழு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எப்படி வேணா சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆனா அந்த ஆல்பத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு எனக்கு இந்த சந்தோஷம் போதும். போ, ஸ்டோர் ரூம்ல கிடக்கு, போய் தேடி எடுத்துக்கோ. ஸ்டோர் ரூம்லயா? ஏன் காதல விழலையா? இப்பதானே சொன்னாங்க உன்னை குப்பன்னு. அப்போ ஆல்பத்தை அங்கதானே போட முடியும். நீயும் அங்க கிடக்க வேண்டியதுதான். பா, குப்பையோட குப்பையா கிடக்கும், போய் தூசி தட்டி எடுத்துக்கோ. கிடைக்குதோ இல்ல எலி தின்னுடுச்சோ, யாருக்கு தெரியும்? காலம் இப்படியே இருந்துராது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.